முடிஞ்ச அளவுக்கு வீட்ட எப்பவுமே நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். எங்க வீட்டு சோஃபால இந்த மாதிரி துணியெல்லாம் இருக்கிறது எனக்கு சுத்தமா வந்து புடிக்கவே புடிக்காது. முன்னாடியெல்லாம் இந்த சோஃபாவ உட்கார்றதுக்கு யூஸ் பண்றத விட, இந்த மாரி துணி போடுறதுக்கு யூஸ் பண்றது தான் ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 வருஷமா நான் இத பண்ணாமலே வந்து இருந்தேன். எப்ப துணி வந்தாலும் அப்பப்ப மடிச்சு, எடுத்து நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருவேன். எனக்கு இருக்கிறதுலே சுத்தமா புடிக்காத வேல வந்து பார்த்தீங்கன்னா, துணிய கூட மடிச்சுருவேன். ஆனா, அந்த துணிய மடிச்சதெல்லாம் கரெக்ட்டா அந்த இடத்துல கொண்டு போய் எடுத்து வைக்கிறது தான் எனக்கு பெரிய வேலையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளா என்னோட சோஃபா ஃபுல்லா வெறும் துணியா தான் இருந்துச்சு. 2 நாள் தான் மடிக்கல. அவ்ளோ துணி இருந்துச்சு. காலையிலே இத நீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நீட் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட வீட்ல சோஃபாவ நீங்க உட்கார்றதுக்கு அதிகமா யூஸ் பண்றீங்களா? இல்ல இந்த மாரி துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு எப்பவும் சோஃபா இந்த மாரி நீட்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும்.